வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. சார், மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாரு. அதுல நடந்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, எத்தனை மொழிகள் அளிக்கப்பட்டிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 30 மொழிகளை பட்டியலிட்டு இருந்தாரு. போஜ்புரி, மைத்ரேயி அப்படின்னு நிறைய மொழிகள். இது இந்தி விழுங்கி செரிச்சிருச்சு அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. நிறைய கமெண்ட்ஸ் நார்த் இந்தியாவை சேர்ந்த அந்த மொழிகளை பேசக்கூடியவர்கள் அதை ஷேர் பண்ணி பதிவுகள் நிறைய போட்டிருந்தாங்க. என்னுடைய தாய்மொழி இன்னது, பட் ஹிந்தியால என்னுடைய தாய்மொழி போயிடுச்சு அப்படின்னு ஒரு போஜ்புரி பேசக்கூடியவரோ மற்றவர்களோ அதை பதிவு செய்யறதெல்லாம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதே ரீதியிலான ஒரு எஃபெக்டை ஒரு இந்திய அளவுல பிடிஆர்னுடைய சமீபத்திய பேட்டி, கரண் தாப்பர் கிட்ட கொடுத்த பேட்டி, தி வயர்ல வந்திருக்கு அந்த பேட்டி, அது ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல தமிழக அரசு மும்மொழி கொள்கைக்கு எதிராக தங்களுடைய தீர்க்கமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. திமுகவில் இப்போ 234 தொகுதிகளிலையும் ஒரு கூட்டம் நடத்த இருக்கு. இந்திக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக, என்இபிக்கு எதிராக. இப்படி இருக்கிற சூழல இந்த இன்டர்வியூவும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா எல்லாருமே இந்த இன்டர்வியூ வந்ததுல இருந்து இந்த இன்டர்வியூ தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆங்கிலத்துல வந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பத்தி பேசுறதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கம். எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன புதுசா விவாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பேசப்பட்டிருக்கு அந்த இன்டர்வியூல? கருத்து மக்களை பற்றி கொண்டால் அது பெரிய சக்தியாக வடிவெடுக்கும் அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. கருத்து தான் மெயின். அந்த கருத்து கரெக்டா போய் மக்களிடத்துல போய் சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கருத்து வெறும் கருத்து இல்லை, அது மக்கள் சக்தியாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம அதுக்கு பொருள் கொள்ளலாம். முதலமைச்சருடைய இந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அவர் தொடர்ந்து உங்களில் ஒருவன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது எல்லாமே, தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கிற விதமாக இருக்குங்கிறத நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் ஹிந்தியால தாங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டோம் அதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பே அது நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ட்வீட் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை நாங்க ரியலைஸ் பண்றோம் அப்படின்னு பலர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்திருக்கிறேன். மீண்டும் அதை முதலமைச்சர் கோட் பண்ணவும் செய்யறாரு. அதற்கு நிகராக இப்போ கரண் தாப்பருடைய இன்டர்வியூ, அமைச்சர் தியாகராஜனோட அவர் வச்சிருக்கிற இன்டர்வியூ மிகப்பெரிய அளவில் மக்களிடத்துல போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதுவும் கரெக்டா அதை பொசிஷன் பண்ணி புஷ் பண்ற வேலையை அவர் செய்யறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த இன்டர்வியூல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில அந்த இன்டர்வியூ முக்கியமான ஒரு இன்டர்வியூவாக இருக்கு. நாளை அனைத்து கட்சி கூட்டம் கூட இருக்கின்ற ஒரு சூழல்ல அது முக்கியமான 2 பிரச்சனைகளையும் ஹைலைட் பண்ற விதமாக அந்த இன்டர்வியூ இருக்கு. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கு. முதலமைச்சருடைய தொடர்ச்சியான இந்த புஷ், இந்த காஸ், எப்படி சொல்றது, இந்த பிரச்சனையை இந்திய மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, டீலிமிட்டேஷன் as well as புதிய கல்விக் கொள்கை, அதை நிபந்தனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையாக வச்சு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நிதி தர மாட்டேன் என்று சொல்வது, இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சரியான நேரத்துல இந்திய மக்களிடத்துல எடுத்து செல்ற வேலையை முதலமைச்சர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கதாகவும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இந்த 2 பிரச்சனையும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இந்த என்இபி இந்தி திணிப்பா இருக்கட்டும், இது எதுவுமே எங்கேயுமே நடக்கல. இது இல்லாத ஒரு பிரச்சனை காத்துல கம்பு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் இருந்து பலரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. குறிப்பாக கரணம் அப்படிதான் கேட்கிறாரு, எங்க இங்க இந்தி திணிப்புன்றது இருக்கு, நீங்க இதை தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. யோகேந்திர யாதவ் வீடியோ போட்டிருக்காரு, பேசுவாருன்ற நிறைய விளக்கம்லாம் கொடுத்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கான பதிலாக என்ன இருக்கு? இந்த இல்லாத பிரச்சனையை பேசுறீங்க அப்படின்றதுல அதுக்கு பிடிஆரே பதில் சொல்றாரு. யோகேந்திர யாதவ் எங்கேயாவது மக்களிடத்துல போய் பேசி தேர்தலில் நின்று ஒரு அரசியல் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அவர் பேசுகின்ற கொள்கைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு சொன்னார்னா ஓகே. இப்போ அவர் சொல்றதெல்லாம் நாங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் நாங்க 1930களிலிருந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கிறோம்.
தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென்னிந்திய மாநிலங்களிலேயே கல்விக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உணர்ந்திருக்கிறோம். அதுக்காக நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அதுல குறிப்பாக தமிழ்நாட்டுல நாங்க அதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய கல்விக்கான பார்வை அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது. இதுல வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கல்வி கொடுத்துட்டு அவங்கள மேல 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 உயர்த்தி விட்டுட்டு நாங்க கல்வியில உயர்ந்திருக்கிறோம்ன்ற மாதிரி முழக்கங்கள் எங்க கிட்ட இல்ல. தமிழ்நாடு கல்வி அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னா அந்த காலத்திலேயே கட்டாயமாக 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறத புஷ் பண்ணியிருக்கிறோம். அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல எங்களுக்கு முக்கியமான விஷயம். எங்களுடைய கல்வி முறையில பெர்ஃபெக்ஷன் இல்லாம போகலாம், அதாவது டாப் கிளாஸ் ஆட்கள் வராம போகலாம். ஆனா அந்த ஒரு அபவ் ஆவரேஜ்ல பரந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் பரந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி அது இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அது போக நாங்க சக்சஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கான தரவுகள் இருக்குது, விளைவுகள் நல்ல விளைவுகளை கொடுத்திருக்கிறது. இருமொழி கொள்கையை நாங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதனால பலன்களை அனுபவிச்சிருக்கிறோம். 2 மொழிகளை தவிர நாங்க இருமொழி கொள்கையிலும் நாங்க இன்னும் அந்த உச்சத்தை அடையல, இதுலயும் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, இதுவும் குறிப்பிட்டிருந்தார்ல. அதாவது அதான் பெர்ஃபெக்ஷன் இல்ல. ஆங்கிலம் இவ்வளவு எல்லாரும் பிரமாதமா பேசுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் திரும்ப கேட்கிறாரு, நீங்க இருமொழி கொள்கை எல்லாம் பத்தி பேசுறீங்க, மும்மொழி கொள்கை எல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லது. 1952 இருந்து முதல் கல்விக் கொள்கை, 2வது கல்விக் கொள்கை, 3வது கல்விக் கொள்கை, எல்லா கல்விக் கொள்கையிலையும் நீங்க மும்மொழி கொள்கையை நாங்க வலியுறுத்துறோம்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லது. இந்த 75 ஆண்டுகள்ல 52ல இருந்து நீங்க கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இருக்கிறீங்களே, இந்த 75 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்துல 3 மொழிகளை படித்தது எத்தனை குழந்தைங்க? பீகார்ல 3 மொழிகளை படித்தது எத்தனை குழந்தைங்க? மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல 3 மொழிகளை கற்றுக்கொண்டது எத்தனை குழந்தைங்க? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி 3 மொழிகளை படிக்கணும்? அது நல்லது. ஒரு குழந்தை எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படிக்கலாம், அது குழந்தைக்கான திறன் அதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு இந்த போதனைகளை எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நீங்க இந்த மாநிலங்கள்ல எல்லாம் எத்தனை குழந்தைங்க படிச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நீங்க தவறாக நிர்வகிக்கப்பட்ட இடங்களை முன்னுதாரணமாக கொள்ளணுமா அப்படின்னு கரண் தாப்பர் திரும்ப கேட்கிறாரு. ஆக அங்க நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறத கரண் தாப்பர் ஏற்றுக்கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இதுல அவர் அதுக்கப்புறம் தான் இவர் பாசிட்டிவான பதில் சொல்றாரு. அந்த பதில் கேள்வியாக கேட்டுட்டு இருந்ததுல இருந்து நாங்க 2 மொழியையும் தவிர 4 பாடங்கள் 5 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஸ்டேட் சிலபஸ்ல மாநிலம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல, பாடத்திட்டத்துல மாநிலம் நிதி கொடுத்து நடக்கக்கூடிய பள்ளிகள்ல எங்களுக்கு இந்த 5 பாடங்கள் 6 பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கான சக்தி தான் இருக்கு. அதுலயே நாங்க எல்லா பாடங்கள்லயும் அவங்க நல்ல முறையில தேர்ச்சி பெற்று வரணுங்கிற ஒரு முன்னுரிமையை நாங்க கொடுக்கிறோம். மொழிகளுக்கான முன்னுரிமை அப்படின்னு 3 மொழிகளுக்கான முன்னுரிமையை நாங்க முதன்மையான விஷயமாக கருதவில்லை. எங்களுக்கு 2 மொழிகளும் இந்த சப்ஜெக்டும் படிக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கான சக்தி அந்த அளவுக்கு தான் இருக்கு. ரிசோர்ஸ்ன்றது அவ்வளவுதான் இருக்கு. இதை கொடுப்பதற்கு தான் நம்ம கிட்ட ரிசோர்ஸ் அப்படின்றது இருக்கு இந்த நாட்டுல. எங்களுடைய எஜுகேஷனல் பேண்ட்வித் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. எங்க அலைவரிசைக்குள்ள இதெல்லாம் தான் பிக்ஸ் பண்ண முடியும். இதை தாண்டி பிக்ஸ் பண்ணணும்னா நாங்க அந்த அலைவரிசையை இன்னும் நீட்டணும், அகலப்படுத்தணும். அது எங்களால இப்ப முடியாது. எங்க ரிசோர்சஸை வச்சுட்டு நாங்க இவ்வளவுதான் செய்ய முடியும். இது எங்களுக்கு பலன்களை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல வட இந்தியால இருக்கக்கூடிய புரிதல் ஹிந்தி மாட்டேன்னு சொல்றாங்க, ஹிந்திய விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதையும் தெளிவாக விளக்குறாரு. நாங்க இங்க ஹிந்திக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை செய்யவில்லை, ஹிந்தியை தடை செய்யவில்லை. வேற்று பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய ஹிந்தி எல்லாம் எல்லா பள்ளிகள்லயும் அந்த பாடத்திட்டத்தை நடத்துற பள்ளிகள் எல்லாத்துலயும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எல்லா மொழிகளையும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த மொழிக்கு எதிரானவர்களாகவும் நாங்கள் இல்லை.
எந்த மொழியும் எங்களுக்கு பகை இல்லை, ஆனால் எந்த மொழி திணிப்பையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் 2 நாட்களுக்கு முன்னால ஒரு பதிவு, அந்த கடிதங்கள்ல ஒரு கடிதம் போட்டிருந்த மாதிரி இங்க எந்த மொழிக்கும் தடை இல்லை அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூல அவர் வந்து சிறப்பாக சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும், நேஷனல் லாங்குவேஜ்னு நீங்க இங்க எதுவும் கிடையாது. அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை அல்லது அரசமைப்பு நிர்ணய சபையில தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வருவது பற்றி அல்லது இந்தியாவுக்கென்று ஒரு தேசிய மொழி வேண்டும் என்பதை பற்றி ஒரு விவாதம் நடந்தது. கடைசியில் அது தேசிய மொழி தேவையில்லை என்ற முடிவுக்கு தான் வந்தாங்க. ஆக கான்ஸ்டிடியூஷனல்லி நமக்கு வந்து தேசிய மொழி கிடையாது. அலுவல் ஆட்சி மொழியாக ஹிந்தியை கொண்டு வரணும்னு சொல்லும் போதும் அது 15 ஆண்டுகள் விட்டுட்டு 65 இருந்து அதுக்கு முயற்சி செய்யலாம்னு சொன்னாங்க. அப்போ 65 இங்கு மாபெரும் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல உயிர்கள் எல்லாம் போச்சு. உயிர்களை பலி கொடுத்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோம். நீங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் தொடர்பு மொழியாக இருக்கும், ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு ஹிந்தி திணிக்கப்படாதுங்கிற ஒரு உத்தரவாதத்தை அரசு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. 30களில் வந்த போராட்டம், அதுல நடந்த உயிரிழப்பு, 65 வந்த போராட்டம், அதுல வந்த உயிரிழப்பு எல்லாவற்றையும் ஹைலைட் பண்றாரு. இதுல இருந்து தான் வந்து திணிப்பை எதிர்க்கிறார்கள், ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிற மெசேஜ் வந்து போகுது. முதலமைச்சருடைய தொடர்ந்து கடிதங்களும் ஆங்கிலத்துல வரக்கூடிய ட்வீட் ஒரு பக்கம், இப்போ அமைச்சர் தியாகராஜனுடைய இன்டர்வியூ ஒரு பக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நாடாளுமன்றத்துல பேசும்போது கிடைக்கிற உணர்வு ஒரு பக்கம், அங்க கூட முழுமையாக பேச விடாமல் குறுக்கீடுகளின் மூலமாக இவங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம மாநிலத்துக்கு வெளியில எல்லா மாநிலங்கள்லையும் நம்முடைய சரியான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை கொண்டு சேர்க்கின்ற பணிகளை இப்போது செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில அமைச்சர் தியாகராஜனுடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே சமயம் பிற ஹிந்தியிலையும் தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரிந்த திமுக தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அல்லது பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டாண்டை இதே மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஊடகங்கள்லையும் அல்லது யூடியூப்கள்லையும் வலிமையாக அந்த கருத்துக்களை முன்வைச்சு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவீங்க, அடுத்த பிரச்சனையில பேசுறது தான். உங்களுக்கு மொத்தமே 40 சீட்டு தான், கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்துல 7% தான் உங்களுடைய ரெப்ரசன்டேஷனு. நீங்க பேசுறதா இருந்தா எதை வேணாலும் பேசிக்கங்க, உங்களை யாரு பொருட்டாக எடுத்தாங்க? 3 தடவை நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், 14, 19, 24ன்னு ஒரு சீட்டு கூட உங்களால வந்தது இல்லை. அந்த முதல்ல மட்டும்தான் 14ல மட்டும்தான் 2 சீட்டு வந்தது, அதுக்கப்புறம் ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சீட்டும் வரல. எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து யாருமே ஓட்டு போடலைன்னாலும் பரவாயில்ல, நாங்க டெல்லியில ஆட்சிக்கு வருவதை, ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வருவதை உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அணுகுமுறையோட தான் அவங்க வந்து பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சரியான அரசியல் நிலைப்பாடுகளை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு தோன்றுகிறது. சரியான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடியவர்கள் அந்த விஷயங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதுல ஏதோ இங்க எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி நம்ம அந்த வேலைகளுக்கு போயிட முடியாது. இங்க நிறைய கோளாறுகள் நம்மை சுற்றியும் நடந்துகிட்டு இருக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ற, கட்டுக்குள்ள வைக்க வேண்டிய பணிகளும் நிறைய இருக்குது. ஆக அப்படி ஒரு சூழல்ல தான் முக்கியமான 2-3 பிரச்சனைகளை, ஒன்றியத்திற்கும் மாநிலத்துக்கும் இடையிலான உறவு தொடர்பான சில பிரச்சனைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மிக அவசியமான பிரச்சனைகளாக முன்னிறுத்துகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடக்கத்துல நான் பிரச்சனையே இல்லாத பிரச்சனை ஆக்குறாங்க அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல அட்ரஸ் பண்றாங்கன்றதை குறிப்பிட்டிருந்தேன். அது ஒரு முக்கியமான விஷயத்த கரண் கேட்டிருந்தாரு. 3 மொழின்னு சொல்றது நீங்க ஹிந்தி கிடையாது, இங்க
தமிழ், இங்கிலீஷ், கிளாசிக்கல் தமிழ் அதை நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இந்த பிடிஆர் பதில விட்டுறலாம். உங்களுடைய பதில் இதுல என்ன? அது ஒரு சாய்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ஏற்கனவே இதே விஷயங்களை பிடிஆர் மாதிரி, முதலமைச்சர் மாதிரி, அமைச்சர் தியாகராஜன் மாதிரி ஒரு அத்தாரிட்டியோட நம்மால பேச முடியலன்னாலும் இங்கு பேசக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு கருத்து அளவுல ஃப்ரெண்ட்லியா பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுல பேசிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களை. பட் முதலமைச்சர் சொல்லும் போது, அமைச்சர் தியாகராஜன் ஆங்கிலத்துல கரண்ட் ஆப்பரோட பேசும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து அதுக்கு வேற எஃபெக்ட் கிடைக்குது, பொலிட்டிக்கலா அதுக்கு வேற எஃபெக்ட் கிடைக்குது. அதனால அது ரொம்ப முக்கியமாக அதை பற்றி பேச வேண்டியதாகுது. 3 மொழிகள்ங்கிறது இந்திய மொழிகளில் ஒன்றுதான் நாங்க சொல்லியிருக்கிறோம். தாய்மொழி ஆங்கிலம் இந்திய மொழிகளில் ஒன்றுதான் நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க அதை கிளாசிக் தமிழ் அப்படின்னும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், ஹிந்தி தான் படிக்கணும்னு உங்க இடத்துல யாரும் சொல்லவே இல்லையே, ஹிந்திங்கிற சொல்லே அதுல இல்லையே அப்படின்னு எல்லாம் யோகேந்திர யாதவ் சொல்றாருன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா பிராக்டிக்கலா கேந்திரிய வித்யாலயால இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், இங்க இருக்கிற கேந்திரிய வித்யாலயால தமிழ் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு சூழல் இருக்குது. ஆனால் தமிழாசிரியர்களே நீங்க நியமிக்கலன்னா என்ன நடக்கும்? இப்போ ரொம்ப சாதாரணம், அதாவது சில புரிதல்கள் இருக்கு. +2 நான் என்னுடைய மகளை வந்து 10th முடிச்சதுக்கு அப்புறம் +1 +2க்கு அவ படிச்ச ஸ்கூல்ல ஸ்டேட் சிலபஸுக்கு தான் ஒரு சிலபஸ்ல, ஸ்டேட் சிலபஸ்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் கொண்டு சேர்க்கிறேன் +1 +2. அங்க போய் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எடுக்கிறோம். தமிழ் அதுல தமிழ் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன். அவங்க வந்து 10th மார்க்லாம் ரொம்ப நல்ல மார்க்கா தானே இருக்கு, நீங்க ஏன் சான்ஸ்கிரிட் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்கூல்ல கேட்குறாங்க. இல்ல தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். உடனே பிரெஞ்சு எடுத்தா, பிரெஞ்சு சான்ஸ்கிரிட் எடுத்தா அந்த லாங்குவேஜ்ல சென்டம் வாங்கிடலாம், தமிழ் எடுத்தா அதுல மார்க் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க தமிழே படிக்கட்டும், தமிழ் இங்கிலீஷ் அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, அதாவது அவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட சலனமே இல்லை அப்படிங்கிறத உறுதியான முடிவுக்கு பிறகுதான் அவங்க வந்து டிக் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டாங்க. நீங்க அந்த 3வது மொழியாக இப்போ இவங்க சொல்றாங்கல்ல இந்திய மொழிகளில் ஒன்று அப்படின்னா, நீங்க மலையாளம் கேட்குறீங்க, மலையாளத்துக்கு இங்க டீச்சர் கிடையாது, மார்க் வராது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா எஞ்சி இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் தான் இருக்குன்னா அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? கோட்பாட்டளவுல புக்ல எழுத்து வடிவில் நீங்க வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா நீங்க உள்ளத்தின் அடிப்படையில நீங்க நடைமுறைப்படுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து இதெல்லாம் கதைக்காகாது. அவங்க நடைமுறைப்படுத்துறது ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் தான் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த இந்திய மொழிகளில் ஒன்றுதான் கற்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்றது பிராக்டிக்கலா ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல அது ஹிந்தியாகத்தான் இருக்கும் அல்லது சான்ஸ்கிரிட்டாக இருக்கும். ஏற்கனவே யூபியில உருதுவை நீக்கிட்டு சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்து பல இடங்கள்லயும் வெளிவந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த இந்திய மொழிகளில் ஒன்று, அதுல ஒண்ணு ஹிந்தின்னு சொல்லல, கேட்பதற்கு இனிமையாக இருக்குது அல்லது சுவைப்பதற்கு இனிப்பாக இருக்குது. ஆனா நடைமுறையில அது செயல்படுத்தப்படாது அப்படிங்கிறது கடந்த கால ரெக்கார்டு. அது அந்த அடிப்படையில தான் அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு பிடிஆர் வந்து தடாலடியாக அடிச்சு நொறுக்கிறார். எங்களுடைய பேண்ட்வித்ல 2 லாங்குவேஜ் தான், நான் என்னத்துக்கு படிக்கணும் 3வது அப்படின்னு ஓங்கி அடிக்கிறார். தமிழ்நாடுல இருமொழி கொள்கை அமல்ல இருக்கு, இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டாக இருக்கு. மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுல தெளிவாக இந்தின்ற ஒரு மொழியை நாங்க வந்து உதாசீனமாக பார்க்கல அல்லது 2ஆம் தரமாக பார்க்கல. இந்தி மொழியை நாங்க அக்செப்ட் பண்ணல. எங்களுடைய பாலிசி வந்து 2 லாங்குவேஜ் பாலிசி. இந்தி திணிப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு ரூட்ஸ்ல நீங்க இந்தி எங்க மேல திணிக்கிறத எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து அலுவலகங்களா இருக்கட்டும், இல்ல பொது போக்குவரத்து, இந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ்ல
இந்தியினுடைய திணிப்பு, இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றத தொடர்ச்சியாக தமிழ்நாடு பதிவு செஞ்சுட்டே வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நார்த் இந்தியன்ஸ்க்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வந்து செக்ரிகேட் பண்ணி தான் இந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். ஏன் அப்படின்னா இப்ப இந்த கரண்ட் டாப்பர் இன்டர்வியூ பார்த்து அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணும்போது கரண்ட் டாப்பரே வந்து ஒரு ஹிந்திக்காரர் ஆட்டிடியூட்ல பேசுறாரு, டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்றத தாண்டி நீங்க அடமெண்டா இருக்கீங்க, எதுக்கு இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, லாங்குவேஜ் வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்ற அந்த அப்ரோச் இருக்கிறதா பலர் சொன்னாங்க. சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு ஒரு திணிப்பை எதிர்க்குது, நீங்க வம்படியா திணிக்கிறதா எதிர்க்கிறாங்க, அதை தாண்டி இதுல ஒண்ணுமே இல்லைன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? சரி என்பதை சார்ந்து நிற்பதும் தவறு என்பதை தண்டித்து ஒழிப்பதும் அறிவின் வளர்ச்சிக்கு அடையாளங்கள் அப்படின்னு ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை வரிகள் இருக்கு. சரிங்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது எல்லாம் அப்புறம், சரியான விஷயத்த ஃபர்ஸ்ட் இது சரிதான், இதுதான் நடைமுறையில இருக்கணும், ஆனா நடைமுறையில வேற ஒன்று இருக்கு அப்படின்றத ஏற்கிறதுக்கான ஒரு மனநிலையில சரியான பக்கத்துல போய் நம்ம நிக்கணும். அது அறிவு வளர்ச்சிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடைமுறையில என்ன இருக்குன்னா, எது அதிகாரம் மிக்கதாக இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு அடிபணிந்து போவதுதான் அறிவுடைமை, அதுதான் அறிவின் வளர்ச்சி அப்படின்றது பிராக்டிக்கலா இல்ல. இதுக்கு பெயர் பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரும்பாலான அறிவாளிகள் வந்து அதிகாரத்துக்கு அடிபணிந்து போவதை நடைமுறையாக வச்சிருக்கிறாங்க. அடிபணிந்துங்கிறத அவங்க அடிபணிந்து போற மாதிரி இல்லாம அவங்க சரியான விஷயத்தை சார்ந்து இருப்பதாக ஒரு கற்பிதத்தோட அதை நியாயப்படுத்தியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவாளிகள் ஒரு சமூகத்துல லீடர்ஸா இருக்கிறாங்கல்ல, அது பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சோசியல் லீடர்ஸ், கல்ச்சரல் லீடர்ஸ் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல அதிகாரத்தை சுமந்து இருக்கக்கூடியவர்கள் வட இந்திய மாநிலங்கள்ல எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் அந்த மக்களுக்கு வந்து செய்திகள் போய் சேரும். இந்த அதாவது வேற வார்த்தைகள்ல சொல்றதாக இருந்தால் ஆளுவோரின் கருத்துக்கள் தான் மக்களிடம் ஆளுமை செலுத்துகின்றன அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட். ஆளுவோர்ங்கிறது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள்னு பொருள் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர்ஸ், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் தாண்டி சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்கள், பண்பாட்டு கலாச்சார விஷயத்துல அதிகாரம் படைத்தவர்கள், பொருளாதார ரீதியாக அதிகாரம் படைத்தவர்கள், இவங்க எல்லாரும் தான். இந்த ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளணும்னா பண்பாட்டு அதிகாரம்ங்கிறது சாதிய ரீதியாக சாதிய படிநிலையில மேல் படிநிலையில இருந்தவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு அந்த சமூக அதிகாரம் பண்பாட்டு அதிகாரம்லாம் அவங்களுக்கு இருக்குது. சமூக அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்குது பெரும்பாலும். பொருளாதார அதிகாரம்ங்கிறது உற்பத்தி கருவிகளை கையில வச்சிருக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு அல்லது பெரிய நில உடைமையாளர்களுக்கு அவங்க கையில அந்த அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் அதிகாரம் கையில வச்சிருக்கிறவங்க, இவங்க யாருக்கும் எதிராக பெருசா ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. அவர்களுக்கு சேவை செய்வதைத்தான் மக்களுக்கான சேவைன்னு நம்ம கிட்ட பாடம் எடுக்கிறவங்களாகத்தான் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தலைமையும் இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய வட இந்திய மக்கள், எல்லா ஊர்லயும் அதான் நிலைமை, வட இந்திய மக்கள் எப்படி சரியான கருத்துக்களை எட்டிவிட முடியும்? அவங்க கைக்கு அவங்களுடைய புரிதலுக்கே இதெல்லாம் போய் சேராது. இப்போ சோசியல் மீடியாவும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருக்கிறதுனால மக்களிடம் போய் சேர்வதால அவங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க கேரளால இருந்தோ தமிழ்நாட்டில இருந்தோ பேசக்கூடிய விஷயங்கள் தான் அவர்களுக்கு எப்படியாவது போய் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஏன் பாசிபிள் ஆச்சுன்னா, இங்க அந்த கல்ச்சரல் ஹெகிமோனி, பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை இங்க 1920களிலேயே தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல. அந்த போராட்டத்தின் ஊடாக அந்த பக்கத்துலயும் ஆட்கள், இந்த தலைமுறையில அந்த பக்கத்துலயும் ஆட்கள் இருக்கு. ஆனா இந்த 100 ஆண்டு கால போராட்டம் வந்து இந்த பக்கத்துல ஒரு சாலிடாக அரசியல் அதிகாரத்தையும் சமூக அதிகாரத்தையும் ஓரளவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால இங்க இந்த கருத்துக்களும் பரவலாக மக்களிடத்துல வந்து சேர்வதற்கான சூழல் இருக்குது. அதை பறிப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. அதுல ஒன்றுதான் NEP அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்த கல்வி வளர்ச்சியை, இந்த மாநிலத்துல ஏற்பட்ட இந்த கல்வி வளர்ச்சியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போகணும், பின்னோக்கி இழுத்துட்டு போகணும்.
அது ஒரு முக்கியமான கடமை. இல்லைன்னா இங்க அரசியல் ரீதியான மாற்றங்கள் வராது எதிர்காலத்துல அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள். இதுல அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. மாநிலங்கள் இந்த வலிமையான ஒரு அமைப்பாக, அதாவது ஒன்றியமும் மாநிலமும் சமமானவை, ஒன்றுக்கு ஒன்று அதிகாரத்துல மேலானது கீழானதுன்னு எதுவும் கிடையாதுன்னு அரசமைப்பு சட்டம் சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக மாற்றுவதற்கு முன்னால நடைமுறையில மாநிலங்களை செயலற்றதாக ஆக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் இந்த விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்படி சொன்னா எல்லாமே ராவா இருக்கும், அதனால மக்களிடத்துல போகாதுங்கிறதுனால முதலமைச்சருடைய கடிதமோ தியாகராஜனுடைய இன்டர்வியூவோ, அமைச்சர் தியாகராஜனுடைய இன்டர்வியூவோ சரியான கோர், அந்த இஷ்யூல கோரான விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுகிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. சார், இறுதியா ஆளுவோர் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன கருத்தை சொல்ல முயற்சிக்கிறாங்களோ அதுதான் அந்த மக்களிடையே போய் சேரும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் அவங்களே தேடி இல்ல இங்க இருந்து ஏதாவது பண்ணி நடந்தாதான் அவங்க ரியல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ ஹிந்தி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றதை நீங்க இன்டர்வியூ நடுவுல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. பட் நிர்மலா சீதாராமனே கிளைம் பண்றாங்க, நான் இருக்கேன், என்னால ஹிந்தி படிக்க முடியல, அண்ணாமலை சொல்றாரு, பாஜக சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எடுபடுறது, தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க விட மாட்டாங்கன்ற ஒரு கருத்துருவாக்கம் நடப்பது அப்படின்றதெல்லாம் ஆளும் தரப்பு பரப்பக்கூடிய ஒன்றினுடைய எதிர்வினை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆளும் தரப்பு பரப்பக்கூடிய விஷயம்தான். இதுல யாரெல்லாம் இணைந்து போகிறார்கள்னா, அந்த சாய்வு, ஆளும் தரப்பை சாய்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஆளும் தரப்பினுடைய கருத்துக்களை ஏற்கனவே உள்வாங்கியவர்கள், இவங்க வலிமையான இடங்கள்ல இருக்கும்போது அவங்களும் சேர்ந்து பேசுறாங்க. அதனால அது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்தாக மக்களிடத்துல சேருது. இதற்கு மாறாக அரசியல் அதிகாரம் கையில இருந்தாலும் பிற துறைகள்ல போராடி போராடி சிறிது சிறிதாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆளுவோருடைய கருத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் ஆட்சியாளர்களும் போராடி போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்ன நகர்த்த வேண்டியது இருக்கு. அரசியல் ரீதியாக அவர்களிடத்துல இருக்கக்கூடிய சில போதாமைகள் காரணமாக அரசியலையே தப்பாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு எதிரான நிலையில போய் நின்றுட்டு இன்னும் மோசமான ஒரு சக்திக்கு ஆதரவாக போகக்கூடிய ஒரு சூழலும் அரசியல் களத்துல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துலதான் உண்மையான அரசியலை மக்களிடத்துல சொல்லி படிப்படியாக திராவிட இயக்கத்தின் தேவையை தமிழ்நாட்டுல உறுதியாக மக்களிடத்துல கொண்டு செல்லக்கூடிய வேலைகளை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்யறாங்க. அவர்களுடைய நட்பு சக்திகள் எல்லாமே செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக நீதியை, சமத்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அவங்க இடத்துல போதாமைகள் இருக்கலாம், சமாஜ்வாதி கட்சி இடத்துலயோ ஆர்ஜேடி இடத்துலயோ போதாமைகள் இருக்கலாம். அவர்களிடத்தில் அந்த இருந்தாலும் அவர்களை இந்த அரசியலை எதிர்ப்பதற்காக, பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலை எதிர்ப்பதற்காக இந்த மீறி அவர்களை எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு ஆதரவு மக்களிடத்துல வரணும். அதற்கான பணிகள் கடினமான பணி தான் அது. அவங்களால அங்க செய்ய முடியல அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, பிரச்சாரத்துக்கு தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைமைகளும் இழந்து கொண்டிருக்கின்றனங்கிற சூழல்ல தான் ராகுல் காந்தியினுடைய துணிச்சலான பேச்சும், இங்க கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி பகுதிகளில இருந்து வரக்கூடிய குரல்களும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த குரல்களாக இருக்கின்றன. இதை டெவலப் பண்றதுதான் இப்ப முக்கியமான பணியாக தெரியுது. இதை இந்திய அளவுக்கு பரவலாக எடுத்துட்டு போறதுதான் முக்கியமான பணியாக இருக்குது. அந்த டீலிமிட்டேஷன் இந்த 4 மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை மிகவும் குறைப்பதற்கு போய் முடிந்து விடுமோங்கிற கவலை தான் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முதன்மையான பிரச்சனையாக இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சார், பார்த்துட்டு திரும்ப பேசலாம் சார். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமைக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தேவா. வழக்கமாக பேசாத சில விஷயங்களையும் பேசுறதுக்கான ஸ்கோப் நீங்க கேட்ட கேள்விகளுக்குள்ள இருந்தது. அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.